கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாளினுடைய சிந்தனைக்காக யோசுவா 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். அத்தேசத்தை கர்த்தரின் தாசனாகிய மோசே ரூபானியருக்கும் காத்தியருக்கும் மனுஷின் பள்ளத்தாக்கு இருக்கிறவருக்கும் சொந்தமாக கொடுத்தார். அன்பான இறை மக்களே, இஸ்ரவேலருக்கு விரோதமாக கூடின அனைத்து அண்டை நாட்டுக்காரர்கள் யாவரையும் கர்த்தருடைய தாசனாகிய மோசேயும் யோசுவாவும் முறியடித்து அங்கே ரூபானியருக்கும் காத்தியருக்கும் மனாசேயின் பாதி கோத்திரராக்கும் சொந்தமாக்கினார். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தர் நமக்கு பங்காக கொடுத்திருக்கிறது என்ன? இங்கே தேசங்களை பங்கிட்டு கொடுக்கிறார். ஆனால் கடவுள் நமக்கு பங்கு, கர்த்தரே என் பங்கு, அவரே என் நீதி, அவரே என் கன்மலை, அவரே என் கோட்டை. நம்முடைய நேர்மையை நமது கரத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய உண்மையை நம்முடைய கரத்திலே எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் கள்ளத்தராசு கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஆகவே அவருக்கு பிரியமான வாழ்க்கை எதுவென்று சொன்னால் நாம் அவருக்கு நேர்மையாய் வாழ்வது. 1992ஆம் ஆண்டு நமது நாட்டிலே நடந்த ஒரு பெரிய பங்கு சந்தை மோசடி. அந்த பங்கு சந்தை மோசடியிலே தரகர் ஒருவர் பயனற்ற வங்கி ரசீதுகளை பயன்படுத்தி சுமார் 1.3 பில்லியன் டாலர் மதிப்புள்ள பணத்தை மோசடி செய்துள்ளார். அவர் பிடிபட்டு நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு தண்டனை பெற்றும் கூட துரதிர்ஷ்டவசமாக அவர் தன்னுடைய 47வது வயதிலே மாரடைப்பால் இறந்து போனார். சந்தையை ஏமாற்றுவதை தேவன் வெறுக்கிறார். கள்ளத்தராசு அவருடைய பார்வையிலே கடும் கோபத்தை கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த இஸ்ரவேலருக்காக கொடுக்கப்பட்ட அந்த இடங்களை கர்த்தர் யோசுவாவும் மோசே மூலமாக அந்த சந்ததியாருக்கு கோத்திரம் என்று ரூபனின் கோத்திரம், காத்தியரின் கோத்திரமாகிய அவர்களுக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். மனாசேயின் கோத்திரத்தில் பாதி கோத்திரத்தாருக்கு கொடுக்கிறோம். இன்றைக்கு இந்த திருச்சபையில் எடுத்துக்கொண்டு சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்களும் நானும் எவ்வளவு கிறிஸ்துவனுடைய பங்கை நாம் பெற்றிருக்கிறோம், எவ்வளவு தூரம் கிறிஸ்துவனுடைய ஆறுதலை நாம் பெற்றிருக்கிறோம், அவருடைய கிருபைகளை எவ்வளவு தூரம் சுதந்திரிக்க வேண்டும். சரியான நேரத்தில் தேவனை நம்முடைய நேர்மை மகிழ்விக்க வேண்டும். இதைத்தான் இந்த நாளினுடைய திருமொழி நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய தரம், நேர்மை, நமது பரிசுத்தவான்களில் நாம் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேவன் எதை விரும்புகிறாரோ அதை நாம் செய்வதற்கு எத்தனிக்க வேண்டும். நம்முடைய வேலைகளிலே, கடமைகளிலே நாம் நிறைவேற்றும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு கீழே வேலை செய்பவர்களையும் நம்மை சார்ந்துள்ள மக்களையும் அவர்களை நடத்துகின்ற விதங்களையும் கிறிஸ்தவர்களாக நாம் செய்யும் வேலைகளிலும் தொண்டுகளிலும் ஊழியங்களிலும் திருப்பணிகளிலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் முன்பாக நாம் நல்ல செயல்களை செய்ய கடவுள் நமக்கு வலியுறுத்துகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான நாளிலே அவர் இந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறார் இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு. இன்றைக்கு நீங்களும் நானும் அவரே என் பங்கு, எனக்கு இந்த உலக அதிகாரம், உலக அந்தஸ்து, உலக பெருமை எதுவும் வேண்டாம், என் தேவனே என் பங்கு, அவரை அல்லாமல் எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற கிருபையை இந்த நாளிலே நீங்களும் நானும் பெற்று வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் சிந்தைகளோடு வழிநடத்தட்டும். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட
எல்லாவித நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய கிருபையை பெற்றவர்களாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் பங்காக இருக்கும்போது எங்கள் உலகப் பொருள்கள் ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லுகிற அந்த விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பு, மைந்தராகிய இயேசுனுடைய அருளும், பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.